ஹாய், இது 12th மேக்ஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.1 9th சம். இதில் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/√2ன்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதோட ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அதாவது டிகிரியில் எனக்கு மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -x அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இதுதான் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா. அப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ காஸ் இன்வெர்ஸ் -π/2 அப்படின்னா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/√2 அப்படின்னா என்ன பண்ணணும், பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த வேல்யூ நம்ம எழுதுவோம். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப், அதாவது நெகட்டிவ் சைன் இல்லாமல், ஏன்னா நெகட்டிவ் சைனுக்கு நம்ம ஆல்ரெடி பை மைனஸ் இங்கே நான் போட்டேன், அதனால் 1/√2 மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பை மைனஸ் இந்த காஸ் இன்வெர்ஸ் 1/√2 வந்து எனக்கு எதில் வரும் அப்படின்னு சொன்னால், எந்த டிகிரி அப்படின்னு சொன்னால் 45 டிகிரிக்கு எனக்கு வேல்யூ தான் என்னது 1/√2ன்னு எனக்கு கிடைக்கும். அப்போ பை மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும், π/4ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 4π - π/4ன்னு ஆகும். அப்போ 3π/4. அப்போ இந்த காஸ் இன்வெர்ஸ் -1/√2ஓட எனக்கு பிரின்சிபல் வேல்யூ வந்து 3π/4. தேங்க்யூ.